நம்ம இந்த வீடியோ 11th கெமிஸ்ட்ரிக்கான டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான 15 கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்குது ஒவ்வொரு யூனிட்லேருந்து போட்டிருக்கேன் பாருங்களா. ஸோ ஆனுவல் எக்ஸாமில் இந்த கொஸ்டினை தாண்டி வருவதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து முழுசாக பார்த்துட்டு இது இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் பக்காவாக படித்து வச்சிருக்கீங்கப்பா. இப்போவே சொல்லிட்டேன், இப்போ பார்க்கக்கூடியது வந்து வால்யூம் 1க்கான கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டிருக்கேன். வால்யூம் 2க்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே அப்லோட் பண்ணுறேன். அப்படி பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது, கமெண்ட் செக்ஷன்லேயே இருக்குது, நம்ம வாட்ஸ்அப் சேனல் குரூப்லேயும் அந்த வீடியோ இருக்கும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ பார்க்கலாம், பார்த்துருங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் 1 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மோலு, நெக்ஸ்ட்டு ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ், நெக்ஸ்ட்டு கிராம் ஈக்குவலன்ட் மாஸ், 4th ஆக்சிடேஷன் நம்பர் அண்ட் இட்ஸ் கால்குலேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் கம்பல்சரி படிச்சாகணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆக்சிடேஷன் ரிடக்ஷனு, 6th ஒன் கேல்குலேட் மோலார் மாஸ், பேஜ் 33 இருக்கும். அப்புறம் மோலார் மாஸ், மோலார் வால்யூம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்கள் புக் பேக்கில் கொஸ்டின் நம்பர் 36, 38, 40, ஸோ அந்த கொஸ்டின் கம்பல்சரி படிச்சிருங்க. அதுக்கப்புறம் மாலிகுலர் மாஸ், அப்புறம் அவகட்ரோ நம்பர், லிமிட்டிங் ரியேஜென்ட். 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் கேல்குலேட் எம்பிரிக்கல் ஃபார்முலா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ கம்பல்சரி இந்த கொஸ்டின் இல்லாமல் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது யூனிட் 1 பொறுத்த வரைக்கும். ஸோ பேஜ் நம்பர் 11, 12, அப்புறம் கொஸ்டின் நம்பர் 42 அண்ட் 43 புக் பேக்கில் இருக்கும், பார்த்து வச்சுக்கிங்களா. அப்புறம் பேலன்ஸ் த ஈக்குவேஷன் சொல்லிட்டு கொஸ்டின் நம்பர் 44 அண்ட் 45 இருக்கும், அது பார்த்து வச்சிங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் ரெடக்ஸ் ரியாக்ஷன்ஸ், ஓகேங்களா, அது பார்த்து வச்சிங்கப்பா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் யூனிட் 2 பார்த்தீங்கன்னா, ஸோ யூனிட் 2 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 26 புக் பேக்கில் கொஸ்டின் நம்பர் 26, 28, 29, 30, 32, 28, சாரி 38, ஓகேங்களா. ஸோ அதை பார்த்து வச்சிங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டினில் ஹவு மெனி ஆர்பிட்டல்ஸ் ஆர் பாசிபிள் ஃபார் n = 4, வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. நெக்ஸ்ட் பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் கம்பல்சரி படித்தாகணும், யாராச்சும் படிக்கலாம், படித்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் ஹாப் பிரின்சிபல், அன்ஸ் ரூல், டிஃபைன் ஆர்பிட்டல், ஸோ இதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகளில் இதில் முக்கியமான கேள்வியாக இருக்குது. நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் Mn2+ அண்ட் Cr2+, ஓகேங்களா. நெக்ஸ்ட் 8th ஒன் டி ப்ராக்லி ஈக்குவேஷன், ஓகேங்களா, dual nature of matter, வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. நெக்ஸ்ட் ஹைசன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபல், வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜியும் கம்பல்சரி படித்தாகணும் பசங்களா, ஸ்கிப் பண்ணாதீங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் படிக்க வச்சுருங்க. லாஸ்ட் 1 டே இருக்குது, ஸோ நான் பசங்களுக்கு போட்டிருக்கேன். 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் டைம் இண்டிபெண்டன்ட் ஸ்க்ராடிங்கர் வேவ் ஈக்குவேஷனு, நெக்ஸ்ட் குவாண்டம் நம்பர்ஸு, போர் ஆட்டம் மாடல், குவாண்டம் நம்பர்ஸு, இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ப்பா, அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு, நல்லா படிக்க வச்சுருங்க. அப்புறம் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாடர்ன் பீரியடிக்கலாக கண்டிப்பாக இந்த அளவுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது 2 மார்க்ஸில், ஸோ நல்லா படித்து வச்சுருங்க. அதே மாதிரி ஐசோ எலக்ட்ரானிக் அயான்ஸ் வித் எக்ஸாம்பிள், எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, அப்புறம் அயனைசேஷன் என்தால்பி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செகண்ட் பீரியட் எலிமெண்ட்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி டயகனல் ரிலேஷன்ஷிப் கம்பல்சரி படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. உங்கள் போன வருஷம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்லேயே ஒரு 2 வாட்டி வந்திருக்கு, ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்க்ரீனிங் எஃபர்ட்ப்பா உங்கள் புக் இன்சைடில் இருக்கும், அதை பார்த்து வச்சிங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் புக் பேக்கில் 33, 34, 37, 40 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அப்புறம் கால்குலேட் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் பேஜ் நம்பர் 81 இருக்கும், ஸோ அதை பார்த்து வச்சிங்க. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ப்பா, ஓகேங்களா, புக்கின் சைடில் இருக்கும், பார்த்து வச்சிங்க. 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா கம்மியாக தான் இருக்குது. பாலிஸ் மெத்தட் ஃபார் த டிட்டர்மினேஷன் ஆஃப் அயோனிக் ரேடியஸ், வெரி 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 இம்பார்ட்டன்ட்ப்பா, சரிங்களா. இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ் ரொம்பவே கம்மியாக தான் கொடுத்து வச்சிருக்கு. ஏன்னா உங்களுக்கு இத்தனை கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் சொல்லிட்டு ஏபி ரெண்டுத்தையும் கேட்டு தூக்கி சொருகிடுவாங்க, ஓகேங்களா, 5 மார்க்ஸில். ஸோ அதனால் 5 மார்க்ஸ் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் படித்தாலே போது, மேக்ஸிமம் எல்லாத்தையும் அட்டன் பண்ணிடலாம், சரிங்களா. நெக்ஸ்ட் யூனிட் 4பா. ஸோ யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கோவலன்ட் ஹைட்ரேட்ஸ், நெக்ஸ்ட்டு வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பாதி பேர் படிச்சிருக்க மாட்டேங்க இந்த கொஸ்டினை, போய் படிக்கலாம், படித்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு பொசிஷன் ஆஃப் ஹைட்ரோஜன் இன் பீரியாடிக் டேபிள், மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வாட்டர் ஐசோடெப்ஸ், நேம் த ஐசோடெப்ஸ் ஆஃப் ஹைட்ரோஜன், ஓகேங்களா. நெக்ஸ்ட் 5th ஒன் யூசஸ் ஆஃப் ஹெவி வாட்டர். 6th வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன் ஆஃப் டியூட்டீரியம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் கொஸ்டினில் இந்த 6th இருக்குது. அதுக்கப்புறம் 7th ஒன் வாட்டர் ஆர்த்தோன் பேரா ஹைட்ரோஜன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 8th ஒன் ஹவு டு யூ கன்வெர்ட் பேரா இன்ட்டு ஆர்த்தோ ஹைட்ரோஜன். இந்த 7 and 8 கம்பல்சரி படிக்கணும்ப்பா, அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி இது ஒன்று. நெக்ஸ்ட்டு யூசஸ் ஆஃப் டியூட்டீரியம். ஸோ யூசஸ் வச்சு பார்த்தீங்கன்னா புக்கில் ஒரு 4-5 கொஸ்டின் இருக்கும் இந்த சாப்டரில். ஸோ அந்த 2 யூசஸும் பார்த்து வச்சிங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. இதில் வந்து டியூட்டீரியம் வந்து கம்பல்சரி படிக்க வேண்டியது. அப்புறம் கம்பேர் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் H2O அண்ட் S2O2, ஓகேங்களா. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ப்பா. 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ரிமூவல் ஆஃப் டெம்பரரி அண்ட் பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர், ஓகேங்களா. அதுக்கப்புறம் டிஸ்கஸ் த டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரேட்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி நம்ம பசங்க ஏதாவது டவுட்ஸ் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கப்பா, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் யூனிட் 5 பசங்களா. யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஒன் எஃப்ளோரசன்ஸு, அப்புறம் சிமிலரிட்டிஸ் பிட்வீன் பெரிலியம் அண்ட் அலுமினியம், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். கண்டிப்பாக
நாளை மறுநாள் நடக்க போகும் தேர்வில் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வர வாய்ப்பு படித்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் உங்கள் புக் பேக்கில் கொஸ்டின் நம்பர் 32 பார்த்து வச்சுங்க. அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அண்ட் இட்ஸ் யூசஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இது நல்லா பார்த்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் மேக்னீசியப்பா கண்டிப்பாக பல மாவட்டத்தில் கேட்கப்பட கேள்விகளில் இந்த 5வது கொஸ்டின் நிச்சயமாக இடம்பெற வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது. அதனால் இந்த கொஸ்டின் நல்லா நன்றாக பார்த்துக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் 6th சிமிலரிட்டிஸ் ஆஃப் லித்தியம் அண்ட் மேக்னீசியம், ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஸோ இது பார்த்து வச்சுங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து டைனல் ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதுக்கப்புறம் பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சோடியம் அண்ட் பொட்டாசியம் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினை மோஸ்ட்டாக நான் பசங்க பார்க்க மாட்டேங்க தெரியும். ஸோ ஜஸ்ட் இந்த கொஸ்டின் என்ன ஒரு கான்செப்ட் வைஸ் ஆச்சு இந்த 8th கொஸ்டினை பார்த்துட்டு போங்க. 9th வந்து யூசஸ், அதாவது இந்த சாப்டரில் யூசஸ் சொல்லிட்டு ஒரு 4-5 டாபிக் இருக்கும். ஸோ அந்த யூசஸ் கொஸ்டினை ஜஸ்ட் பார்த்துட்டு போங்க, என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ஜென்ரலாச்சு பார்த்துட்டு போங்க சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் யூனிட் 6 யூனிட் 6 பாயில்ஸ்லாம் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதில் மொத்தமே 4 இருக்கும். இந்த பாயில்ஸ்லாம், சார்ல்ஸ்லாம், கேலுசக்ஸ்லா, அவகட்ரோ ஹைப்போதீசிஸ் சொல்லிட்டு இந்த 4மே கம்பல்சரி படித்து ஆகணும். டெஃபினேஷன் பக்காவாக படித்து வச்சுருங்க, மக்கப் பண்ணி வைங்க, எப்படியாச்சும் படித்து வைங்க, பிட்டு மட்டும் அடிச்சிடாதீங்க தயவு செஞ்சு. நோ மினி ஜெராக்ஸ்லாம் போட்டு போங்க, நம்ம பசங்க பாதிப்பு தெரியும் அப்படிலாம் போட்டு போயிடாதீங்க, நல்லா பார்த்து படித்து எழுதுங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து 5th வந்து டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர்ஸ். 6th வந்து கிரஹாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வேண்ட் ஆஃப் ஃபேக்டர் கம்பல்சரி படிக்க வேண்டிய ஒரு ஈஸியான கொஸ்டின், ஸோ நல்லா பார்த்து வச்சுங்க. 8th ஒன் மெத்தட்ஸ் ஆஃப் லிக்விஃபிகேஷன் ஆஃப் கேஸஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 9th ஒன் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஃப்யூஷன் அண்ட் எஃப்யூஷன், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ப்பா. இந்த 9th ஒன் கொஸ்டினும் கண்டிப்பாக பல மாவட்டத்தில் கேட்கப்படக்கூடிய ஒரு எதிர்பார்க்கக்கூடிய எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் சொல்லக்கூடிய நல்ல கொஸ்டின் பார்த்து வச்சுங்க. 10th ஒன் வாட் ஆர் ஐடியல் கேஸஸ் அண்ட் ஹவு தே டிஃபர் ஃப்ரம் ரியல் கேஸஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதில் 5 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், அது கொஸ்டின் பேப்பரே இல்லை, அத்தனை வாட்டி அடித்து நாக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த தடவையும் பெரும்பாலான கொஷின் பேப்பர்களில் இந்த ஐடியல் கேஸ் இடம்பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது. அப்படி ஐடியல் கேஸு இல்லைனா டெரிவிங் கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் ஃப்ரம் த வேண்டர் வால்ஸ் ஈக்குவேஷன் ஓகேங்களா. ஸோ இதுதான் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கிய கேள்வி பசங்களா. ஸோ நல்லா பார்த்து வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறம் யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், அப்புறம் எஸ் லா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் வித் எக்ஸாம்பிள், ஈஸி கொஸ்டின். கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ரொம்ப ஈஸியானது. ஸோ இப்போ இதில் ஒரு முக்கியமான டவுட் வரும், அதாவது இப்போ நீங்கள் ஈக்குவேஷனில் போடும்போது கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, என்தால்பி இதெல்லாம் போடுங்க பார்த்தீங்களா. ஸோ இது போடும்போது சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா தியரி மாதிரி வரும். ஸோ தியரி மாதிரி உங்களுக்கு படிக்க முடியல, டேரெக்டாக நான் ஈக்குவேஷன் மட்டும் போட்டு போகிறோம் ப்ரோ அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த ஈக்குவேஷன் மட்டுமே போட்டு போங்க. ஈக்குவேஷன் மட்டும் போட்டாலே உங்களுக்கு ஒரு இப்போ 3 மார்க் கொஸ்டின் வருது அப்படின்னா கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி நம்ம பசங்களுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க, 1 மார்க் தான் தியரி கட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ தியரி மாதிரி உள்ள இருக்குது படிக்க முடியல அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் அதாச்சும் பண்ணுங்கள் சரிங்களா. நெக்ஸ்ட்டு என்தால்பி ஆஃப் கம்பஷன், அப்புறம் மோலார் தெர்மல் கெப்பாசிட்டி, என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன். 8th லேட்டிஸ் எனர்ஜி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ கம்பல்சரியில் ஒரு சில டைம் கேட்டிருக்காங்க, இது பார்த்து வச்சுங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் ஃபங்க்ஷன் அண்ட் பாத் ஃபங்க்ஷன், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் எக்ஸாம்பிள் சரிங்களா. ஸோ எக்ஸாம்பிளோடு சேர்த்து படிங்க, எக்ஸாம்பிள் பாதி பேர் படிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் 10th ஒன் கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். 11th ஒன் கிளாஷியஸ் ஸ்டேட்மெண்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸும் படிக்க வேண்டியது. அப்புறம் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்ஸ் என்ன, டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம்ஸ் ஓகேங்களா, டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ், இதெல்லாம் பார்த்து வச்சுங்க. சப்போஸ் நம்மளால் பசங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் லாஸ்ட் அப்படின்னா இந்த 13, 14, 15 மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கிங்க. ஆனால் மேக்ஸிமம் என்னென்ன ஒரு கான்செப்ட் வைஸாச்சு பார்த்துருப்பாங்க, அப்போ தான் எழுத முடியும். என்ட்ராபி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ப்பா, உங்கள் புக் இன்சைடில் இருக்கும் பார்த்து வச்சுங்க என்ட்ராபி கொஸ்டின். 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் ரிலேஷன் பிட்வீன் என்தால்பி H and internal energy U, most important. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸ் பிட்வீன் சிபி அண்ட் சிவி, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ வால்யூம் 2 வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சிறிது நேரத்தில் அப்லோட் செய்யப்படும். அப்லோட் செய்த உடனே வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுருவேன். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் தான் என்ன பண்ணணும், டக்குன்னு டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் வாட்ஸ்அப் சேனல் குரூப் லிங்க் இருக்குது, போய் ஜாயின் பண்ணுங்கள். அங்கே நெக்ஸ்ட்டு வால்யூம் 2க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்துடும். ஸோ நான் கொடுக்கக்கூடிய வால்யூம் 1 வால்யூம் 2 மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னு பாதி பேர் கேட்பீங்க. ஓப்பனாக சொல்கிறேன், நான் கொடுக்கக்கூடிய கொஸ்டின் மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போனாலே போதும். அடித்து 62+ அழகாக தரமாக 65 ப்ளஸ் கூட அடிச்சிடலாம் ஓகேங்களா. ஈஸியாக அடிச்சிடலாம். 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 1 மார்க்ஸ் மட்டும் நீங்கள் ஜஸ்ட் என்னென்ன புக் பேக் மட்டும் ஃபுல்லாக பார்த்துட்டு போனால் போதும், வேறு எதுவும் பண்ண தேவை ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதேமாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கு தொடர்ச்சி நம்ம சேனல் வீடியோக்கள் நம்ம மாணவர்களுக்கு பதிவேற்றம் செய்து கொண்டு வருகிறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணி தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டுருங்க. அடுத்தது தொடர்ந்து பார்க்கலாம். மிஸ் பண்ணுறதுக்கு தட்டா பை.